சிலர் இன்றைக்கு ரொம்ப தைரியமா பிரசங்கம் பண்றாங்க, சிலர் தைரியமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. Something boldly. நிறைய பேருக்கு ரொம்ப விசுவாசம் என்னன்னு கேட்டா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் the righteous fall 7 times. 7 தரம் விழுந்தா என்ன ஆகும்? What would happen if he falls 7 times? இன்னைக்கு சிலர் ரொம்ப பிரதர், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன செய்வானா? The righteous falls 7 times. அதனால நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். God is போய் உளலாம், you can go and fall எழும்பலாம், and you can come up. உளலாம், you can fall. நம்ம ஆண்டவருக்கு வேற என்ன வேலை? உளுந்தவரெல்லாம் தூக்கிட்டே இருக்கிறார். He is such a good God. He'll keep on lifting. பிரதர் தப்பா நினைச்சுக்காதீங்க வசனத்தை. Do not mistake. பாவத்துல விழுந்தவனை தூக்குறது இல்ல. Not lifting a man from sin. நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா, If you read the word of விழுக எங்கன்னு கேட்டீங்கன்னா, where is the fall? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது, நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய், ஆதியில இருந்த அன்பில் இருந்து விழுந்தாய். You have fallen from your first love. என்ன குறைஞ்சு போச்சு? ஆதியில அன்பா இருந்தாங்க, ஆதியில நேசமா இருந்தான். Earlier you loved இப்ப God. நேசம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, பைபிள் வாசிப்பு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, ஜெபம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, ஆராதனை குறைஞ்சு போச்சு, ஊழியம் குறைஞ்சு போச்சு, அன்பு குறைஞ்சு போச்சு. Love has decreased. ஆண்டவர் சொன்னாரு, என்ன நிலைமையில இருந்தாப்பா, பக்தி வைராக்கியமா செய்தியாப்பா, think of என்ன நேசிச்சப்பா, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து ஆதியிலே செய்த கிரியை செய்யப்பா. From which state you have fallen, start doing the first work. பாவத்தில் விழுந்த உன பின்னால சேத்து தூக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை சேத்துல தூக்கி எடுத்து உன்னை கழுவி நிறுத்தியாச்சு. நீ அன்பிலே விழுந்தாய். He has lifted you from the miry pit and தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4 அல்லது 9 நினைக்கிறேன், கிருபையினின்று விழுந்தீர்கள். You have fallen from grace. ஆரம்பத்திலே நீ கிருபை 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 என்று சொன்னாய். Earlier you were speaking about grace. இப்போ என்ன சொல்ற? கிரியை கிரியைன்னு சொல்ற. You are speaking about work. இல்லப்பா, it is not all of his grace. எல்லாமே கிருபைதாப்பா. கிருபையை சார்ந்து கொள்ளுப்பா. So you have to gather. அந்த கிருபைக்கு தேவன் திரும்ப இழுக்கிறார். So God is drawing you back to his grace. நம்முடைய வாழ்க்கையில சில வேளை அன்பு குறைஞ்சு போயிடுது. எல்லாருமே அப்படியே இருக்கிறபடியே இருக்கிறது இல்ல. Probably love decreases. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஜெபம் குறைஞ்சு போயிடுது. Prayer decreases. பைபிள் வாசிப்பு குறைஞ்சு போயிடுது. Bible reading decreases. ஊழியம் செய்யறது குறைஞ்சு போயிடுது. Ministry to God decreases. தேவன் நம்முடைய வசனத்தை அனுப்புறாரு. God sends his words. நீ முன்னால இப்படி இருந்தியப்பா, பக்தி வைராக்கியத்தை நினைக்கிறேன், உன் இளமையில இருந்த பக்தியை நினைக்கிறேன். You were full of zeal when you were young. அதுல இருந்து நீதிமானை தூக்கி விடுகிறார். So from there God is able to lift. ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நீதிமான் விழுந்தா எழுந்து பண்ண பாவத்துல விழுந்து விழுந்து எழும்பலாம் நினைச்சுக்காதீங்க. Never think that you can fall and sin and get up. நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால போன கோயில்ல வாரம் சொல்லுவோம், ஐயா நான் மாபாவி, So காணாமல் போன ஆட்ட போல போனேன். Even like எப்போதையா கண்டுபிடிக்கப்பட போற? When are you going to be வாரம் காணாமலே போயிட்டேன்னு சொன்னா, every week if you are lost, எப்பதான் மந்தைக்கு வர போற? when will you come to the flock? நான் சொல்ல அருமையானவர்களே, I would say dear ones, விழுகை என்ற வார்த்தை பாவத்திலே அல்ல. fall means not falling into sin. தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. Do not mistake it. அறிக்கையை தப்பா நினைச்சுக்காதீங்க. Do not mistake the confession. தேவன் மன்னித்தது ஒரு முறை மன்னித்தார். God once if he has கழுவினது ஒரு முறை கழுவினார். If he has washed, he has washed. நம்முடைய பாவத்தை தேவன் சமுத்திரத்தின் ஆழத்திலே தூக்கி எறிந்து விட்டார். God has cast your sins into the depths of the sea. இனி என்னுடைய மீறுதல், now our transgression, என்னுடைய மீறுதல் வாய் மீறியாச்சு. so mouth has transgressed. ஆண்டவரே நான் தெரியாம இப்படி பேசிட்டேன். Lord, erroneously I have spoken. என்னுடைய வாயை கழுவும் ஆண்டவரே. So wash my mouth, O Lord. நான் இவ்விதமான ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டேன். I given room to such a thought. எனக்கு மன்னியும் ஆண்டவரே. Forgive me, my Lord. என் கண்ணால இப்படி ஒரு காட்சியை இச்சித்து நான் பெற்றுட்டேன். So I lusted through my eyes and touched. மன்னியும் ஆண்டவரே. Forgive me, my Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்படுகிறார்.